வணக்கம். சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வரும். சமுதாயத்தில் பெண்களுடைய நிலைமையை பற்றி இப்போ பேச போகிறேங்க. அதுவும் எந்த பெண்கள்னு கேட்டிங்கன்னா, இளம் வயதிலேயே விதவையான பெண்களுக்கு சமுதாயத்தில் என்னென்ன சீர்கேடு நடக்குதுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை அனுபவித்தவங்களுக்கு மட்டும்தாங்க அதனுடைய அனுபவம் புரியும். அது மனசை ரொம்ப ரணப்படுத்துதுங்க. அவங்களே ஏற்கனவே சின்ன வயசில் புருஷனை இழந்து பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தவிச்சிட்டு இருக்காங்க. அதோடு இல்லாமல் இந்த சொந்த பந்தம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த இறந்த 16 நாளுக்குள்ளே அவங்கவுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒப்படியார், அண்ணன் பொண்டாட்டி, ரிலேட்டிவ் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டுக்கு அழைக்கணும், உங்கள் வீட்டுக்கு அழைக்கணும். எங்கள் வீட்டில் ஒரு வருஷத்துக்குள்ளே ஏதாவது ஃபங்க்ஷன் வந்தாக்கா அவங்க வரணும். அப்போ தான் பாச மழையை பொழிவாங்க. அப்படியே வச்சு காரில் வச்சு பஸ்ஸில் வச்சு நம்மளை கூப்பிட்டு போய் அந்த சாங்கியான்னு ஒன்று செய்வாங்க பாருங்கள். ஐயோ கொடுமைப்பா. ஒரு ஊருக்கு ஒரு வழக்கம். அதாவது வாசப்படியில் நிற்க வச்சு காலில் பாலை ஊற்றி தண்ணியை ஊற்றி அபிஷேகம் மாதிரி ஏதோ கால் தீட்டை கழுவிட்டு உள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே வரணுமா. ஓரமாக உட்காந்துருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க விளக்கேற்றி வச்சு ஏதோ நவதானியத்தெல்லாம் வச்சு அதை தொட சொல்லுவாங்க. அது என்னன்னே புரியலை. தொட்டு கொடுக்கணுமா. தொட்டு கொடுத்தப்புறம் அவங்க வீட்டில் ஏதோ டிஃபனோ காஃபியோ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு ஒரு வீட்டுக்காக போயிட்டு வந்துடணும். அது 16 நாளைக்குள்ளே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொருத்தரை அழைப்பாங்க. இது ஒருத்தர் அழைச்சா இன்னொருத்தர் போட்டியில் தானேங்க உலகமே இருக்குது. அவங்க செஞ்சால் நாம் செய்யணும், அவங்க செஞ்சால் நாம் செய்யணும், அவங்க வீட்டில் கூப்பிட்டாங்க நம்மளும் கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் ஒருத்தர் அழைச்சா இன்னொருத்தர் அழைக்கணும். அந்த மாதிரி அந்த 16 நாளைக்குள்ளே அவங்க மனசில் எந்த மாதிரி பாதிப்பு, என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிறத யோசிக்காமல் அவங்க விருந்துக்கு கூப்பிட்ட மாதிரி கூப்பிட்டு ஸ்வீட்டு காரம் வச்சு நமக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்க. நம்ம அதை தின்னது பாதி அது பாதி தீட்டோடு வைக்கக்கூடாது. 16 நாளைக்குள்ளே அழைச்சி அனுப்புவாங்க. அது ஒரு பக்கம் போச்சிங்களா. அடுத்தது ஒரு வருஷம் கழிச்சு ஃபங்க்ஷன்லாம் கூப்பிடுவாங்க. மறுபடி பத்திரிக்கை வச்சு கூப்பிடுவாங்க. நாமளும் போவோம். மஞ்சள் தண்ணி வைக்கிறவங்க கூட சில பேர் ஒரு பரந்த மனப்பான்மை, நல்ல மனப்பான்மை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல நீங்கள் வாங்க, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்காதீங்க, நீங்கள் வாங்க, குழந்தைக்கு பொட்டு வைங்க, பூ வைங்கன்னு சொல்லி நலுங்கு வைக்க சொல்லி கூப்பிடுவாங்க. ஒரு சில வீட்டில் சைலண்ட்டாக நம்மளை கண்டுக்காத மாதிரி, நம்ம உட்காந்துருக்கிறதே தெரியாத மாதிரி, வரும்போதெல்லாம் வாங்காமாங்க உட்கார வைப்பாங்க. அதுக்கு பிறகு நம்மளை இருக்கிறதே தெரியாத மாதிரி மற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு 21 பேர் 11 பேர் 9 பேருன்னு எண்ணிக்கையில் கொடுப்பாங்க, செய்ய சொல்லுவாங்க. நம்மளை இருக்கிற இடமே தெரியாத மாதிரி நடந்துக்குவாங்க. அதே மாதிரி கல்யாண வீட்டில் பாருங்கள், ஆசீர்வாதம் பண்ணுறது, இந்த பொண்ணுக்கு மாலை எடுத்து போடுறது, மாப்பிள்ளைக்கு மாலை எடுத்து போடுறது, இதுக்கெல்லாம் பார்த்து நல்ல சுமங்கலியாக பார்த்து கூப்பிடுவாங்க. நம்மளை பார்க்காத மாதிரி இருப்பாங்க. அப்போ எந்த நிலைமையில் நம்ம மனசு இருக்கும், என்ன மாதிரி ஒன்றை மாதிரின்னு சொல்லக்கூடாது. சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. விஜய் டிவியில் நீயா நானாவிலே எவ்வளோ பேர் சொல்லி அழுதுருக்காங்க. அப்போ தான் என் மனசு ரொம்ப பாதிச்சுது. ஐயோ, நம்மளை மாதிரி நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி வேதனை அடைஞ்சேங்க. அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோவுக்கு நான் போடுறேன். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் என்ன அர்த்தத்தில், என்ன கருத்தில், எப்படி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்கிறது புரியும். தொடர்ந்து பாருங்கள், இடையில ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள். சமுதாயம் இன்னுமே திருந்தலைங்க. அதாவது விரைவு பாதையில் போயிட்டுருக்கே தவிர, அதாவது ஜாதி மதம் சடங்கு சம்பிரதாயம் இதிலெல்லாம் ரொம்ப தாழ்த்தப்பட்ட நிலையில் உள்ளவங்களுக்கு நிறையவே சொற்பொழிவு கொடுக்குறாங்கங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எவ்வளோ பேர் அதில் கருத்து கணிப்பு கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்துச்சு.
அதை விட இன்னும் என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி, தை வெள்ளிக்கெல்லாம் வெத்தலை பாக்கு கொடுத்து சுமங்கலிக்கு ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி கல்யாண வீட்லேயும் அந்த பொண்ணு மாப்பிள்ளை இந்த நாள் விருதுன்னு சொல்லி வச்சு அந்த மாதிரி நைட்டுக்கு ஒரு சடங்கு வைப்பாங்க. புது பொண்ணு வந்து மாப்பிள்ளை வீட்டில் போய் பால் காய்ச்சி எல்லாருக்கும் மாமனார் மாமியார் சொந்த பந்தம்லாம் இவங்க மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டிலேருந்து தான் வந்திருப்பாங்க. அதில் நாமளும் ரிலேஷனாக போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கெல்லாம் வெத்தலை பாக்கு பூ பழம்லாம் கொடுத்துட்டு ஜாக்கெட் பீட்டு பிளேட்டு அப்படிலாம் வச்சு கொடுப்பாங்க. அப்போ வந்து அது இந்த பிளேட்டோ இந்த ஜாக்கெட் பீட்டோ அந்த இடத்துல நமக்கு பெருசாக தெரியலை. ஆனால் நம்மளை ஒதுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஏன் இந்த இடத்துக்கு வந்தோம், நம்ம ஏன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோம், நம்ம வீட்டில் இருந்திருக்கலாமே, அசிங்கப்படுறோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப ரணமாயிடுங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. இறைவன் படைப்பில் யாருமே வந்து குற்றவாளியும் கிடையாது, ஒதுக்கப்பட்டவங்களும் கிடையாதுங்க. பிறக்கும்போதே பூ வச்சுக்கிறோம், பொட்டு வச்சுக்கிறோம். இந்த கல்யாணம் பண்ணும்போது தாலிங்கிற ஒன்று மட்டும்தான் இந்த மாப்பிள்ளை கட்டுவார். அந்த தாலி அவர் இறந்துட்டாருங்கும்போது கட்டிடுறாங்க. அதுக்காக அந்த லேடிஸை வந்து அமங்கலியாக பார்க்காதீங்க. அவங்களும் ஒரு மனிதாபிமானம் உள்ள மனித ஜென்மம் தான் அவங்களும் ஒரு பெண் தான். மகமாய்க்கு ஈக்குவலாக அவங்களும் ஔவையார் மாதிரி தான் அவங்களும். அதனால் அவங்க வந்து அதிர்ஷ்டம் இல்லாதவங்க கிடையாது, ஒதுக்கப்பட்டவங்க கிடையாது, தாழ்த்தப்பட்டவங்க கிடையாது. சமுதாயம் ஏங்க இன்னும் அந்த கோட்பாட்டிலே இருக்கீங்க? தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. அதுவும் ரிலேட்டிவில் பண்ணும்போது ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாரோடையும் கூட தாங்க பிறந்திருக்கோம். அது வந்து ஒருத்தர் மட்டும் அந்த மாதிரி ஆயிட்டாங்கும்போது அவங்கள வந்து அது வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க, நீங்களும் சுமங்கலி தான், அவங்களுக்குள்ள அவங்க தெய்வம் வாழ்ந்துக்கிட்டு தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள பெருமைப்படுத்தி அந்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப மனசு குளிர்ந்துருக்கும், பெருமையாக இருக்கும். அவங்க வாழ்த்த செய்வாங்க, உங்கள் பொண்ணு பிள்ளைக்கும் நல்லதாக இருக்குங்க. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி அவமானப்படுத்துனீங்கன்னா அது அவங்களால தாங்கிக்கவும் முடியாது, மனசு வேதனை அடையுது பாருங்கள். அந்த வேதனையினுடைய கோட்பாடெல்லாம் உங்களை சேர்ந்தது தாங்க. தயவு செஞ்சு விதவை பெண்களை மதிக்க கற்றுக்கோங்க. அவங்களும் ஒரு சுமங்கலி தான். அவங்கக்குள்ளே அவங்களுடைய கணவர் வந்து தெய்வமாக வாழ்ந்துட்டுருக்கார், அவங்க வீட்டில் தெய்வமாக வாழ்ந்துட்டுருக்கார், அவங்க குடும்பத்துக்கு தெய்வமாக காவல் தெய்வமாக இருக்கார். அதாவது மரியாதை செலுத்தணும், மதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள கூப்பிடுங்க. கூப்பிட்டு வச்சு மூக்க இருக்காதீங்க. தயவு செஞ்சு கூப்பிட்டு வச்சு மூக்க இருக்காதீங்க. அது வந்து அவங்க மனசை எந்த அளவில் பாதிக்குங்கிறது அது உங்களால் உணர முடியாது. உணர முடியாதவங்க தான் அந்த மாதிரிலாம் செய்வாங்க. உணர்ந்தவங்கெல்லாம் அதுமாரி செய்ய மாட்டாங்க. நான் நிறைய இடத்துல கோயிலுக்கு போயிருக்கும்போது என்கிட்ட வந்து அந்த அம்பாலையே கொடுக்குற மாதிரி நிறைய பேர் வந்து வெள்ளி செவ்வாயில் கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா மகமாயி சன்னதியில் நிறைய தரம் நான் ஜாக்கெட் பீட்டு மஞ்சள் குங்குமம் வாங்கியிருக்கேன். கொண்டு வந்து வீட்டில் சாமிக்கிட்ட வைப்பேன், அம்மன்கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்து ஜாக்கெட் தைச்சிப்பேங்க. அதுமாரி கோயிலில் கூட பூசாரிக்கு கூட அதை நம்மளை வந்து அம்மனாதான் நினச்சி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம சமுதாயம் இருக்குது பார்த்திங்களா, சமுதாய சீர்கேடுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது இன்னமும் இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது. பல பெண்களுக்கு, ஒரு சில பெண்கள் இல்லை, பல பெண்களுக்கு இந்த மாதிரி இழிவுகள் நடந்திருக்கு. தயவு செஞ்சு ரிலேஷன் ஆகட்டும், தெரிஞ்சவங்களாகட்டும், தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு இந்த மாதிரி உள்ளவங்களாம் கோஆப்ரேட் பண்ணி அவங்கள நீங்கள் வந்து ஏங்க ஒதுங்கி போகிறீங்க, ஏங்க ஒதுங்கி இருக்கீங்க, வாங்க முன்னாடி வாங்க, நீங்களும் செய்யுங்க, நீங்களும் வந்து உங்கள் மனசு நல்ல மனசு, தூய்மையான மனசு, நீங்கள் செஞ்சீங்கன்னா என் குழந்த நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களையும் மாலை எடுத்து போட சொல்லுங்கள், குங்குமம் வைக்க சொல்லுங்கள். அவங்களுக்கும் நீங்கள் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அழைக்க வேண்டாம், ஜாக்கெட் பீட்டை வெத்தலை பாக்கோட வச்சு கொடுங்க, தப்பே கிடையாது. அது வந்து நீங்கள் வந்து ஒரு அம்மனுக்கு செய்கிற மாதிரி. நீங்கள் ஏங்க அவங்கள அமங்கலியாக பார்க்குறீங்க? அமங்கலியாக கிடையாதுங்க. யார் சொன்ன அமங்கலின்னு? அவங்க கல்யாணம் பண்ணிக்காமல் கன்னியாக இருந்தாக்கா அப்போ அவங்க வந்து சுமங்கலியா கேட்குறேன். அவர் கணவர் இறந்துட்டாருங்கும்போது அவங்க அமங்கலியா? அது அவங்க பண்ண தப்பா? மனசுன்னு ஒன்று இருக்குல்ல எல்லாருக்கும், அந்த மனசை பாருங்கள், அப்போ தாங்க நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.